சென்னைக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது சாரல் மழை மட்டுமே பெய்து வருகிறது. மெரினாவில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் தற்போது வரை சென்னையில் பல இடங்களில் சாரல் மழை மட்டுமே பெய்து வருகிறது. இரவில் மழை பெய்த நிலையில் காலை விட்டு சாரல் மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. மெரினாவில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது சூழல் எப்படி இருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, குறிப்பாக டித்வா புயல் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட இதனுடைய தாக்கத்தை நேரடியாக மெரினா கடற்கரையில உணர முடிகிறது. கிட்டத்தட்ட தரைக்காற்று சுமார் 50லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு காணப்படுவதன் காரணமாக கடல் எந்த அளவுக்கு சீற்றமாக இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மார்டின் வந்து நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கடற்கரை பகுதி முழுவதாக தற்பொழுது இந்த மணலினுடைய காற்றோடு வீசுவதன் காரணமாக தரைக்காற்றினுடைய வேகம் அதிகமாகவே காணப்படுகிறது. ஏராளமான மக்களும் இந்த பகுதியில் வந்து செல்ஃபி எடுக்க வந்திருக்கிறத நேரடியாக பார்க்க முடிகிறது. புழுதி காற்றோடு இங்க வந்து காற்றினுடைய வேகம் இருப்பதனால குறிப்பாக சென்னைக்குள்ளாக மழை பெருமளவுல இல்லாவிட்டாலும் கூட தொடர்ச்சியாக நம்மளுடைய மெரினா கடற்கரை பகுதியில் அதனுடைய தாக்கத்தை நாம் வந்து நன்றாகவே உணர முடிகிறது. குறிப்பா புயலினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட மழை வந்து பெரும்பாலான பகுதிகளில் இல்லை. அவ்வப்பொழுது சாரல் மழையாகவே நாம் வந்து சென்னை முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவிலிருந்தே மழை மெல்ல மெல்ல விடத் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தற்போது மீண்டும் இந்த புயல் வலுவிழந்திருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். கடலிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் உட்பகுதியிலேயே புயலினுடைய பயணம் இருக்கும் என்று கூறப்படுவதன் காரணமாக இதனுடைய தாக்கம் சென்னையில் பெரும்பாலும் இருக்காது என்று கூறப்பட்டாலும் கூட கடற்கரை பகுதியில், கடலோர மாவட்ட பகுதியில் தற்போது இந்த புழுதி காற்றுடன் கடுமையான காற்றினுடைய வேகம் இருக்கிறத நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மக்களிடம் பேசலாம். சார், how are you? Fine sir. Okay, Hindi. சொல்லுங்க, எப்படி இருக்கு காற்றினுடைய வேகம்? எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு சார். எப்படியும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் தரைக்காற்று. ஓகே, சூப்பரா இருக்கு. மக்கள் இதை என்ஜாய் பண்ணாம பாதுகாப்பா வீட்டுல இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. மக்கள் இதே மாதிரி காட்சி கிடைக்காத என்ஜாய் பண்ணுமே. ரொம்ப வேணாம், சேஃப்டியா இருங்க. ஓகே, அதாவது நிறைய பேர் வந்து இங்க சுற்றுலா பயணிகள்லாம் வர்றதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் தெரியாம வந்துடுறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் தற்போது மெரினா கடற்கரையில வர்றதுனால இந்த புழுதி காற்றை வந்து அவங்க என்ஜாய் பண்ணாலும் ஆபத்தை உணராம உள்ள வர்றதையும் நம்ம பார்க்கிறோம். காற்றினுடைய சீற்றம் வந்து எந்த அளவுக்கு ஒரு வேகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. அதே போல இன்று இரவு வரைக்கும் இதே போன்ற ஒரு சூழல் நீடிக்கும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. சென்னை மட்டும் இல்லாம காஞ்சிபுரம், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழையினுடைய சுற்றிலும் தற்போது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல ரெட் அலர்ட் மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட மழையினுடைய தாக்கம் குறைந்தாலும் கூட தற்பொழுது இந்த காற்றினுடைய வேகம், தரைக்காற்றினுடைய வேகம் கடற்பகுதியில ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. மோனிஷா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.